திரும்பவும் முதல்ல இருந்து பண்ணலாமா நாம? கம் ஆன். 1 2 3 4 2 2 3 4. திரும்பவும் பண்ணுங்க. முன்னாடி குனி பின்னாடி சாயி இடுப்பாட்டு, முன்னாடி குனி பின்னாடி சாயி இடுப்பாட்டு. அப்படியே பண்ணிட்டு முன்னாடி போயிட்டு முன்னாடி முட்டிக்காத. 1. ஓகே, இன்னொரு வாட்டி பண்ணுங்க. 1 2 3 4 4 3 1 2 3 1 4 நம்ம வீட்டுக்கு போலாம். 4 2 3. எதுக்குடா அண்ணா? முதல்ல எனக்கு பசிக்குது. நீ தேன் எல்லாத்தையும் சாப்பிட்ட. ஆனா நாம இங்க இருந்தா டிவி பார்க்கலாம்ல. சரி, பேசாம அத நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். டீல் ஓகேவா? நல்ல ஐடியா தான். நல்ல ஐடியாடா. நல்ல யோசனை கொடுத்த, இரு எடுத்துட்டு வரேன். என்னடா ஆச்சு? அது என்ன செவுத்துல சொருகி இருக்கு? சீக்கிரமா வாங்க. வேகமா வேகமா நான் வந்து என் வீட்டுக்கு வாங்க, சீக்கிரமா போயிடலாம். விக்க வந்துச்சுங்க. சீக்கிரம்டா, சீக்கிரம். என் வீட்டுக்கு போய் டிவி பார்க்க போறேனே. சீக்கிரமா வாங்க போலாம். சீக்கிரம் வாடா. கொஞ்சம் இருடா, எனக்கு இந்த டிவி வேணும். நான் இதை எடுத்துட்டு வரேன். நான் இதை விட்டு வர மாட்டேன். திரும்பவும் வாடா. என்னோட டிவி எங்கடா? அது என்னோட பிளாஸ்மா ஸ்கிரீன் டிவி ஆச்சு. அடே திமிரு முடிச்ச கரடிகளா, ஒழுங்கையா டிவியை கொண்டு வந்து கொடுங்களா. என்ன இது டிவி ஓட மாட்டேங்குது? அண்ணா சீக்கிரம்டா, ஏதாவது பண்ணுடா. இரு தம்பி, இது ஒர்க் ஆகல. டேய் அண்ணா, எதுக்குடா இப்படி லேட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா அதை ரெடி பண்ணு. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்படி இல்லனா உன்னால வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பாரு. அப்படின்னா என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றியா? இரு, நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஆனாயிடு ஆனாயிடு. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இந்த டிவி ஒண்ணும் ஓடாதுடா. குடுடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இது ஆன் ஆயிடும். சொல்றது கேளு. இத விடுடா தம்பி. நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா இதையே உடைச்சிருவ. சரிடா, அப்படின்னா நீ ஏன் ஃபிக்ஸ் பண்ணு. நீ மட்டும் இதை ஃபிக்ஸ் பண்ணலனா உன்னை பொளந்து எடுத்துருவேன், பாத்துக்கோ. இன்னும் ஒர்க் ஆகலையா? ஹே, இது என்னது? ஹே பிரேயர், இத வந்து பாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஞாபகம் வந்துருச்சு. அதான் கரண்ட் பா. இத ஆன் பண்றதுக்கு நமக்கு கரண்ட் வேணும். அப்படியோ? அதேதான். கரண்ட் இல்லாம இந்த டப்பா ஆன் ஆகவே ஆகாது. ஆனா அந்த கரண்ட நம்ம எங்க தேடி போய் கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரியும், மின்னல்ல இருந்துதான். என்னடா இது? சரியா போச்சு, நம்மள இதுவும் சதி பண்ணுதேடா. அந்த கொழுப்படுத்த கரடிகளுக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள புகுந்து என் டிவி எடுத்துட்டு போயிருப்பாங்க. என்னோட வீடு ஒரு கோட்டை மாதிரி.
இந்த காட்டுல எங்க பார்த்தாலும் கல்லு புல்லு கரடு முரடாவே இருக்குதே. அடடா, வரப்போது ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், சீக்கிரமா வாங்க, இதை விட்டா கிடைக்காது. யா யா பிராம்பல், அந்த பவர் கார்ட்ஸை கனெக்ட் பண்ணு. சரிடா, நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. கமுக்கமா உள்ள போயிட்டு சாமர்த்தியமா டிவி எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். நான் கனெக்ட் பண்ணிட்டேன்டா அண்ணா. ஓகே. என்னோட செல்லம் இங்க இருக்குடா. அடேங்கப்பா, இந்த மின்னல் நமக்காகவே நேரா வர மாதிரியே தெரியுது. அப்ப சரி பிராம்பல், கவனமா இருடா. அந்த பவர் கார்டை விட்டு தள்ளி ஏறு. கொஞ்சம் விட்டு நான் விழுந்திருப்பேன். சீக்கிரமா இதை வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு இதுல ஒரு பெரிய கேம் இருக்கு, அதை பார்க்கணும். இந்த விக்கி கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா என்ன ஆகுங்கிறத அவங்களுக்கு இன்னைக்கு காட்டுறான்ல. இப்ப நாம டிவிய பார்க்கலாம். ஹே गाइस, வாங்க வாங்க, என் கூட சேர்ந்து வந்து டிவி பார்க்க வாங்க. சீக்கிரமா வாங்க. என்னது? இது டிவி தானே, ஆனா இது வெளியே எப்படி வந்துச்சு? டே அண்ணா, அது நம்ம டிவியா? அது எப்படி வெளியில வந்துச்சு? அத பார்க்க கருப்பாவும் இருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தெரியலையே தம்பி. ஆனா இது ஏன் பார்க்க தீஞ்சு போன டப்பா மாதிரி இருக்கு? ஆனா இது பார்க்க வினோதமா தான் இருக்கு. அப்போ நான் என்னோட ப்ரோக்ராம பார்க்க முடியுமாடா அண்ணா? அது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த டிவி தீஞ்சு போனா கூட இது ஒர்க் ஆகும்டா. நிஜமாவா? சூப்பரா சொன்னடா. அப்பவா நம்ம போய் பார்க்கலாம். இதை நாம ஆரம்பத்திலே பண்ணி இருக்கணும். என்னடா இது? இதுக்கு என்னாச்சு? டே அண்ணா, இது ஒர்க் ஆஃப் தான் இல்லடா. ஏன்டா அப்படி போட்டு குத்திக்கிட்டே இருக்கு? என்னடா இது? இது உடைஞ்சு போயிடுச்சுடா. ஆன் ஆயிடு. வேண்டாம்டா அண்ணா, நானே பாத்துக்கிறேன். மிஸ்டர் டிவி ஆன் ஆயிடுங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்ல, நீங்க தான் இருக்கீங்க. ஆன் ஆயிடுங்க. ஆரம்பிச்சிட்டானே. இங்க பாரு தம்பி, இந்த மாதிரி அழுக வேண்டிய அவசியமே இல்லடா கண்ணா. பேசாம லாகர் வீட்டுக்கு திரும்ப போய் அவன் பெட்ரூம்ல இருக்கிற டிவியை கொண்டு வந்துடலாமா? ப்ரோயர், நீ அந்த பிளாக் ஸ்கிரீனைய சொல்ற? ஆமா, அந்த பேப்பர் பிளேட் தான். போய் நாம தூக்கிட்டு வந்துருவோம், சரியா? வாட தம்பி, இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு. யாராவது பட்ட பகல்ல லைட் ஆஃப் பண்ணது?
யார் அந்த சத்தத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறது? மரத்தை வெட்டுற சத்தம் தான் காதுக்கு இனிமையா இருக்கு. தெரியாம கைய வச்சுட்டு இந்த சா 2000 வச்சுக்கிட்டு நாம மொத்த மரத்தையும் நாம ஈஸியா வெட்டி சாச்சு போடலாமியா. இவனாதான் இருப்பான்னு நினைச்ச இவனே தான். அடே குள்ளவாண்டு. யாரா இருந்தாலும் சரிடா, வெளியே வாங்கடா, தலையை வெட்டிடுறேன். நான் புதுசா வாங்கினேன். இதை நான் இப்ப எடுத்துட்டு போறேன். எதுக்கு என் மேல கள்ள தூக்கி அடிச்சீங்க? அச்சோ, திமிரு பிடிச்ச கரடி என் புதுசாவை எடுத்துட்டு எங்கடா போற? அத நீ கொண்டு போயிட்டா மரத்தை வெட்ட முடியாதா? இப்ப பாத்தியா என்ன இது இவ்வளோ டயர்டா இருக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரே ஒரு கோடு தானே விழுந்திருக்கு. இதுக்காகவே அந்த திமிரு பிடிச்ச கரடிகளை என்ன பண்றேன்னு பாரு. துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டுறேன்டா. இருங்கடா வரேன். உங்களை என்ன பண்றேன்னு பாருங்கடா. வந்துட்டீங்களாடா இங்க? எங்க யாரு இங்க காணும்? அது என் சாவோட சத்தம் தானே. ஆமாண்டா, அதே தான்டா என் அழகான செல்லம். இரு, நான் ஆன் பண்ணிடுறேன். எப்படியும் நீ ஆன் ஆகிதானே ஆகணும். அண்ணா, இது புடிடா அண்ணா. அப்படியா? அடடா, இது அட்டகாசமா இருக்கு. இனிமே நம்ம எத்தனை நட்ஸ் வேணாலும் உடைச்சு சாப்பிடலாம். எவ்வளவு சுவையா இருக்கு. அட முட்டா பசங்களா, நம்ம பவர் சாவை எப்படி இவனுங்க கிட்ட இருந்து எடுக்கிறது? அதேதான். பேசாம இத வச்சு நம்ம உடம்புல இருக்க முடிய ட்ரிம் பண்ணலாமாடா? என்னடா உடம்ப ஷேவ் பண்ண போறீங்களா? அப்படின்னா இந்த ஜல்லத்தை பாக்குறீங்களா? ஆனா கரடிங்களுக்கு உனக்கு ஷேவ் பண்ண தெரியுமா? ஆஹா, அப்படின்னா நான் யாருங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓ, சூப்பர் சூப்பர். நான் சொன்னேன்ல, இதெல்லாம் எங்களுக்கு கை வந்த கலை. இதுக்கெல்லாம் திறமை வேணும்டா. குடு குடு, நானும் அதை ட்ரை பண்றேன். சரி, இதாடா ட்ரை பண்ணு. அண்ணா, இது ரொம்ப ஆபத்தான விஷயம்டா. பொறுமையாரு, பொறுமையாரு. ஹே காய்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நல்லா தான்டா பண்ணீங்க. ஆனா இன்னும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியே நீங்களும் அட்டகாசமா பண்ணலாம்டா. அது எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அழிவுக்காகவே பிரத்யேகமா தயார் பண்ண இந்த மோசமான விஷயத்தை அழகான பாட்டை போட்டு ஒரு வழி பண்ணிடுவோம். போதும், நிறுத்துக்கடா. ஒழுங்காத என்கிட்ட திரும்ப கொடுங்கடா, இல்ல உங்க 2 பேரோட தலையை பிச்சு கேடிச்சிருவேன். பரவாயில்ல, இது நல்லா இருந்துச்சுல்ல? பைன் கோன்ஸ் பாத்தியாடா, அது போய் நமக்காக இங்க பைன் கோன்ஸ் கொண்டு வந்திருக்கு. ஆமா, இதுதான் பூமராங் ஆக்ஸ். இது அற்புதமா இருக்குல்லடா.
நாம மட்டும் இதை கத்துக்கிட்டோம்னா அப்புறம் மரம் ஏறி பைன் கோட்ஸ் பறிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நல்ல ஐடியா. சரி, எப்படி இதை பண்ணணும்? இதோ இப்படிதானே பண்ணணும். ஆமாப்பா அப்படிதான். டேய் அண்ணா, நீ முதல்ல அந்த தேனி கூட்டத்தை அடிச்சு விரட்டு. எனக்கு அந்த தேனு வேணும். சரிடா தம்பி, இப்ப இத பாரு. அத பார்த்தது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. முட்டா பசங்களா, அந்த குப்பையை நீங்களே வச்சுக்கோடா. டேய் அண்ணா, என்னடா பண்ற? சீக்கிரமா பண்ணுடா. அமைதியாரா தம்பி. என்ன இது ஒர்க் ஆக மாட்டேங்குது? எலை விக்கு. ஏய் லாகர் விக். டேய் அண்ணா, அந்த சாங் இருந்து காணா போச்சுடா. திரும்ப நம்மள ஏமாத்திட்டான். வட தம்பி போலாம். என்னடா சொல்லோ, நீ மாமாவை மிஸ் பண்ணியா? லாகர் விக், ஒழுங்கா அந்த செயின்ஸாவை திரும்ப கொடுத்துரு. சரியா? ஏடா இதையா நீ கேக்குற? தர முடியாது. முடியாதுன்னு சொல்லி பிரச்சனையை நீயே விலைக்கு வாங்கிட்டல. இல்ல. என்னோட சா. பாய் பாய். அடே கரடிகளா, ஒழுங்கா அந்த சாவை என்கிட்ட கொடுங்கடா. டேய் தம்பி, இருடா. அது என்னோடது. இது உனக்கு தேவைதான். அட தங்கரடப்பா. யா ரெண்டு இங்கதான் இருக்குதுங்களா? டேய் பிராம்புல நீ தாண்டா மொக்க பீஸு. டாட்டா. வாசனை நல்லா இருக்கு. இரு, எப்படி இந்த சிப்ஸ் பாக்கெட் இந்த இடத்துக்கு வந்துச்சு? ஒருவேளை அந்த விக் ஏதாவது பிளான் பண்ணிருப்பானோ? அத பத்தி எல்லாம் நமக்கு என்ன கவலை? நமக்கு தான் பசிக்குதே, சாப்பிடலாம். அப்படியாரா? ஏ கரடி, அந்த சாவை என்கிட்ட குடுறா, இல்லனா இவனோட தலையை நான் எடுத்துருவேன். குடுக்குறியா இல்லனா இவன் தலையை எடுக்குவாடா? அண்ணா காப்பாத்துட்டோ. இதா வச்சுக்க. என்னோட சா 25,000 டேய் அண்ணா, நீ நண்டா ரொம்ப நல்ல அண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா அந்த சா ஒர்க் ஆகல, அதான் கொடுத்துட்டேன். போடா சொல்ல. இப்ப நாம அந்த மரத்தை வெட்டி சாய் போவா. என்னடா இதுக்கு?
இது உடைஞ்சு போச்சுடா. இதுக்கு தான் இந்த தகர டப்பாவை நம்புறதே இல்ல. அடே கொழுப்பு கரடிகளா, இதுக்கு நான் உன சும்மா விட மாட்டேன்டா. காலையிலேயே ரொம்ப பசிக்குது. தம்பி, உன்னோட வயித்துல இருந்து வர சத்தத்தை கேட்கும் போது அந்த விக்கோட செயின்சால இருந்து வர சத்தம் மாதிரியே கேக்குதுடா தம்பி. ஆனா அந்த லாகர் விக்கி என் வயித்துக்குள்ள எப்படி போனா? அவனை வெளியில நல்லா கவனி. திரும்பவும் அந்த குள்ள வந்து மரத்தை வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். என்ன அவசரம்? நம்ம சாப்பிட்டுட்டு பொறுமையா போலாம்ல. சீக்கிரமா வா தம்பி. என் புது செயின்ஸா இருக்கிறதுனால வேலை ரொம்ப ஈஸியா இருக்குது. டேய் தம்பி, சீக்கிரமா வா. இருடா வர. ஐயோ, அதோ அங்க பாத்தியா? அடே லாகர் பேக்கா. பிராம்பிள், அவனை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இப்ப பாரு. சரிடா. இனி நம்ம நல்லா காசு பார்க்கலாம்டா. டேய் திரும்பவும் நீயாடா? ஏன்டா நீ கோபப்படுற? நான் அப்படி என்னடா பண்ண? நான் கிளம்புறேன். நான் இப்படியே பேசாம வீட்டுக்கு போயிடுறேன்டா. ஆனா இன்னொரு சின்ன வேலை இருக்குது. அது என்ன வேலைனா, உன்னை கொல்றது தான்டா. வந்து சிக்கனியா நீ? இந்த லாகர் விக்கி எப்போ உஷாரா இருப்பாங்க, நீ மறந்துட்டியா? அட அங்க பாருப்பா, குண்டா இருக்கிற ஒரு ஆக்டோபஸ் மேல பறக்குது. என்னைய ஏமாத்த பாக்குறியா நீ? அடே திமிரு பிடிச்ச கரடி, திரும்ப இங்க வாடா. நாம நினைச்சதை விட இவன் ரொம்ப முட்டாளா இருக்கும். எங்கடா போய் தொலைஞ்சான்? தப்பிச்சிட்டியாடா நீ? நான் உன்னை விட மாட்டேன்டா. தப்பி சிக்கிற நீ, உன்னை செதைச்சிருவேன். அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் வந்து தொல்லை பண்ணுதுக்கு இந்த கரடி. என்னோட செல்ல குட்டி. இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும்டா. அதுக்கு தான்டா சில டூல்ஸ் எல்லாம் நான் எப்பவுமே என் பேண்ட்லயே வச்சிருக்கேன். அவ்வளவுதான்டா, சரி பண்ணியாச்சு. புத்தம் புதுசா ஆயிடுச்சு. இவன் வர வர எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான். டே குள்ள வாண்டு விக்கு. டே அண்ணா, அவனை எப்படி தடுக்கிறது? இரு யோசிக்கிறேன். அது பாத்தியாடா அண்ணா, அவகிட்ட இருந்த டூல்ஸை வச்சுதான் அந்த செயின்ஸை ரிப்பேர் பண்ணிருக்கோம். அப்ப அந்த டூல்ஸை நம்ம சுடணும். கொஞ்சம் இரு தம்பி, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்குடா நம்ம வெயிட் பண்ணணும்? நம்ம வெயிட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மரத்தை வெட்டிடுவோம். நான் சொல்றது கேளுடா தம்பி, சரியா? அவனோட கதையை நான் முடிச்சிட்டேன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப நான் பண்ண போறது இங்க நின்னு வேடிக்கை பாரு, சரியா? அந்த ரெண்டு கொழுப்பெடுத்த கரடிகளும் இந்த இடத்துல இல்லாம இருக்கிறதுனால நம்மளோட வேலை சுலபமா இருக்கிறது மட்டும் இல்லாம கொஞ்சம் அட்டகாசமாகவும் இருக்குதுடா. ஒரு சின்ன தூக்கத்தை போட்டா நல்லா இருக்கும். என்ன இந்த அண்ணன் பையன் அவனோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான்?
கிச்சு கிச்சா இருக்குடா. டேய் என்னடா நடக்குது இங்க? டேய் அண்ணா, அவனுக்கு நீ என்னடா பண்ணிட்டு வந்த? விக்கோட டவுசருக்குள்ள கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு நம்மளோட சின்ன ஃப்ரெண்ட விட்டுட்டு வந்திருக்க. கண்ணாமூச்சியா? நான் அவகிட்ட என்ன சொன்னேன்னா, நீ மட்டும் லாகர் விக்கு டவுசருக்குள்ள போனா நான் உன்னை அப்படியே விட்டுடுறேன்னு சொன்னேன். எனக்கு என்னடா நடக்குது? என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. அது உன்னோட ஐடியா எப்போதுமே நல்லா தான்டா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனாலும் லாகர் விக்கோட டூல்ஸ் எல்லாம் அப்படியே தானே இருக்கு. அட ஆமா இல்ல, இது வெறும் டிஸ்ட்ராக்ஷன் தான். நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். வேண்டாம், நீ ஏதோ செய்யறங்கிற பேர்ல எதுவுமே செய்ய மாட்டேங்கிற. அதனால இப்ப என் வித்தைய பாரு. என்ன? என்னடா அது? பிராம்பிள் என்ன பண்ற? என்னடா அது? பாத்தியா, நீயே பயந்துட்ட. அத கீழே போடு பிராம்பிள். இத எதுக்கு போடணும்? இத நான் எடுத்துட்டு போய் அவனோட டூல்ஸ் எல்லாத்தையும் எரிச்சு பொசுக்க போறேன். அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். இந்த பிளான் எப்படி இருக்கு? இது சூப்பரா இருக்குல்ல? இல்ல, முட்டாள்தனமா இருக்கு. ஒழுங்கா அதை அணைச்சு என்ன கேக்குதா? எதுக்குடா? அது ஆபத்தானது. அது விக்குக்கு தானே? உனக்கும் தான்டா. என்னடா சொல்ற? அணைன்னு சொல்றல, இனிமே இந்த காடை பத்திக்க போகுது. நான் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அடடா, நான் இப்ப மரம் வெட்டிக்கிட்டு இருந்தேன்ல. பிராம்பிள் அந்த ஃபயரை கீழே போடு. என்ன வீடு, அவனை நான் மொத்தமா எரிச்சிடுறேன். நான் தான் சொல்றேன்ல தம்பி, அதை கீழே போடு. என்ன வீடு புரியல. வீடுடா, என்ன வீடு. நான் இத செஞ்சுதான் ஆகணும். இவனுக்கு ஏதாவது காய் ஏற்படுத்திக்க போறானே, இவனை தடுத்தே ஆகணும். லாகர்விக், உன்னோட பேண்ட கழட்டு, நான் அதை எரிச்சு சாம்பலைக்கிறேன். இப்ப என்னோட பேண்டையாடா நீ கழட்ட சொன்ன? ஆமாண்டா, செவிட்டு பயலே. ஏ பிராம்பிள், நீ என்ன கிறுக்கு? என்னோட வயிறு. உன்னை நான் சுக்கு நூறா நொறுக்கிறேன் பாரு. லாகர்விக், ஓடாத நில்லு. உன்னோட பேண்ட கழட்டி கொடு. பிராம்பிள், சுடுதே, அணைஞ்சு தொலைய மாட்டேங்குது. நல்ல வேலை அணைச்சிட்டா. டேய் தம்பி, வாடா இங்க. உன்னோட பேண்ட கொடு. வரணும். உன் பேண்ட கழட்டி கொடு. நல்ல வேலை, வலிக்கு விழுந்துட்டியா? என்கிட்ட வரா. தேங்க்யூ. இப்ப டபுள் அட்டாக் பண்ற பாரு. பண்ணாத. ப்ரோயர், என்ன பண்ற? என் மேல இருந்து எழுந்துடுற. பிராம்பிள், கையில இருக்கிற நெருப்பை கீழே போடு. முடியாது, என்ன விட்டுடும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் டோய். அவன் போறான் பாரு, போடா. லாகர்விக், உன் பேண்ட கலட்டு. எரியுதே, நல்லா எரியுதே. என் புது பேண்டை இப்படி எரிச்சு போசிக்கிட்டியே. அங்க பாத்தியடா, நான் உன் பேண்ட்ல எப்படி ஓட்ட போட்டிருக்கேன்னு.
நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா. முட்டா பையல, நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுமா? இந்த மொத்த காட்டையுமே எரிச்சு விட்டுருப்ப. ஏய், இங்க பாருங்க, உங்களால மட்டும்தான் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்.